பேத்தானியாவில் மார்த்தாள் மற்றும் மரியாளின் சகோதரனான லாசரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். சகோதரிகள் இயேசுவிடம், "ஆண்டவரே, அன்பான நண்பன் நோயுற்றிருக்கிறான்" என செய்தி அனுப்பினர். செய்தியை கேட்ட இயேசு, "இந்த நோய் மரணத்தில் முடியாமல் தேவ மகிமைக்காகவே வந்தது" என்று கூறினார். 2 நாட்கள் கழித்து, "லாசரு தூங்குகிறான், அவனை எழுப்ப யூதேயா செல்வோம்" என இயேசு புறப்பட்டார். யூதர்கள் கல்லெறிய தேடினாலும் தோமா மற்றவர்களிடம், "நாமும் அவரோடு மரிக்கச் செல்வோம்" என்றான். இயேசு பெத்தானியா வந்தபோது லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியிருந்தன. மார்த்தாள் ஓடி வந்து, "நீர் இங்கிருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்" எனக் கதறினாள். இயேசு அவளிடம், "நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன்" என்று நம்பிக்கையூட்டினார். பின்பு மரியாரும் அவர் காலில் விழுந்து அழுததைக் கண்டு இயேசுவும் உள்ளம் வருந்தி அழுதார். யூதர்கள், "பாருங்கள், இவர் அவன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்" என வியந்து பேசிக் கொண்டனர். இயேசு கல்லறையின் முன் நின்று, "கல்லை புரட்டிப் போடுங்கள்" என்று கட்டளையிட்டார். நாற்றம் வீசுமே என மார்த்தாள் தயங்கினாள். ஆனால் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் செய்தார். ஜெபித்த பின்பு அவர் உரத்த சத்தமாய், "லாசருவே, வெளியே வா" என்று கூப்பிட்டார். கல்லறைக்குள்ளிருந்து கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் லாசரு வெளியே உயிருடன் வந்தான். இதை பார்த்த பலர் இயேசுவை நம்பினர். தேவனின் மகிமை அங்கே வெளிப்பட்டது.